This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க போகும் தரமான சம்பவம். உங்ககிட்ட கேஸ் சிலிண்டர் இருக்கா? அப்போ நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பைப் மூலம் வீட்டிற்கே கேஸ் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. 466 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு உள்ளது. முதல் கட்டமாக சென்னையில் இந்த திட்டம் கொண்டு வரப்படும். இதற்கு இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. சென்னையில் 466 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் அமைக்க நிபுணர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. வல்லுநரில் தொடங்கி சென்னையில் பெரும்பாலான பகுதிகளுக்கு இந்த பைப் அமைக்கப்படும். வெட்டுவான்கேணி, நீலாங்கரை, திருவான்மியூர், அடையார், சேப்பாக்கம், பரியின்முனை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர், எண்ணூர், நெட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் பைப் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கடைசி கட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த சில வாரங்களில் இது தொடர்பான முக்கியமான அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. உங்கள் வீடுகளில் சமையல் அறையில் குழாய் மூலம் எரிவாயு இணைப்புகளை பெற முடியும் என்று சொன்னால் கேட்க வியப்பாக இருக்கிறதல்லவா? சென்னையில் அது வெகு விரைவில் நிஜமாக போகிறது. சென்னையில் உள்ள குடியிருப்புகளில் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கியுள்ளது. இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தலா 576 செலுத்தி PNGக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வருட இறுதிக்குள் சென்னையில் இது விரைவில் நடைமுறைக்கு வரும். இதற்கான பணிகள் சென்னையில் உள்ள குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள வீடுகளில் PNG அல்லது பைப்பர் இயற்கை எரிவாயு எனப்படும் பைப் மூலம் வழங்கப்படும் இயற்கை எரிவாயு வழங்குவதற்கு தமிழக அரசு பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. எண்ணூரில் உள்ள CNG அல்லது சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு முனையத்தில் இருந்து பைப்லைன்கள் அமைப்பதற்கான அனுமதிகளை ஏற்கனவே சாலை போக்குவரத்து துறையிடம் வாங்கியுள்ளனர். சென்னையில் PNGயின் முதல் வாடிக்கையாளர்களாக திருமங்கலம் அருகே உள்ள மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கும் என தகவல் வருகின்றன. CNG திட்டத்தை செயல்படுத்துவதை மேற்பார்வையிட தொழில்துறை பெரிய உதவிகளை வழங்கி வருவதாகவும், மேலும் ஒரு நோடல் ஏஜென்சியுடன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் திருவள்ளூரிலும் சுமார் 666 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனியார் நிறுவனம் மூலம் பாதைகள் அமைக்கப்படும் என்றும் எண்ணெய் துறையை சேர்த்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தண்ணீர், கழிவுநீர், விசரம், இன்டர்நெட், தொலைபேசி இணைப்புகள் போன்ற முக்கிய பாதைகள் சென்னை நகர சாலைகளின் கீழ் இயங்குவதால் இந்த பணிகள் மிகவும் கடினமாக இருக்கும் என்று தெரியப்படுகின்றன. அடுத்த 4 ஆண்டுகளில் சென்னை மற்றும் திருவள்ளூரில் சுமார் 33 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு PNG இணைப்புகள் வழங்கப்படும். மெயின்லைன் மணலி வழியாக ஜவஹர்லால் சாலை வழியாக சென்று மாதவரம் வட்டம் கத்திப்பாராவை அடைந்த பின்னர் மீனம்பாக்கம் வரை செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்புகளின் இடங்களில் கிளைகள் வழியாக இதற்கான சாலைகள் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.